ஹே கைஸ், உங்களுக்கு இந்த ஜோம்பி அப்போகலிப்ஸ் மாதிரியான மான்வா பிடிக்குமெண்டா இந்த மான்வாவும் கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு அப்போகலிப்ஸ் பேஸ் பண்ணி தான் மான்வா. அதாவது மான்ஸ்டர்ஸ் இருக்கும், டவர் இருக்கும், சிஸ்டம் இருக்கும், ஹீரோக்கு ஓவர் பவர் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு லெஜெண்டரி லிஸ்ட் மான்வா. ஸோ மறக்காம பாருங்க. இது உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேக். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் விபி. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தன் மலைக்குள்ளேயும் ரன்னிங் போறான், ப்ரோ ஷார்ட் ப்ராக்டிஸ் எடுக்கிறான், திரும்ப பார்த்தா ஜிம்முக்குள்ள வந்து வெயிட் லிஃப்ட் பண்றான். அவன் முக்குவைக்கு பின்னால வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிறகு அவன் ஒர்க் பண்ற ஆபீஸுக்கு போய் அங்க இருக்கிற மேனேஜரோட என்ன காண்டோ தெரியா, நான் இனி வேலைக்கு வரமாட்டேன் ரிசைனிங் லெட்டரை ஒரு மாற்றமா தான் டேபிள்ல வைப்பார். இதை பார்த்து அந்த மேனேஜருக்கு சொட்டகிட்டையெல்லாம் வேர்த்து திரும்பியும் வந்து அந்த ஜிம்ல தான் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கான். யாரு ப்ரோ இப்படி காட்டுத்தனமா மாட்டுத்தனமா ட்ரைனிங் எடுக்கிறானேன்னு கேட்டீங்கடா, வேற யாரு, நம்ம ஹீரோவே வந்தான். அப்போ ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது ஹீரோட கண்ணுக்கு முன்னால சிஸ்டம் அப்பியர் பண்ணி இன்னும் 5 செகண்ட் தான் அதுக்கு ப்ரோ அப்போகலிப்ஸ்க்கான கதவு ஓப்பன் ஆயிரும் என்ற மாதிரி ஒரு அலர்ட் ஒன்று வருது. அப்படியே சீனை கட் பண்ணி 15 நாளைக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு தான் காட்டுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லார போனுக்கும் அட் த சேம் டைம்ல டிங் 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 என்ற மாதிரி எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜ் வந்திருக்கும். அதில் என்ன போட்டிருக்கும்டா, மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கு, எல்லாம் சேஃபான பிளேஸுக்கு எவாக்குவேட் பண்ணுங்கன்னு விளக்கமாக தெளிவாக போட்டிருப்பான். ஆனால் இங்கட ரியல் லைஃப்ல இருக்கிற யூடியூபர்ஸ் மாதிரி ஒருத்தன் லைவ் ஸ்ட்ரீம் போட்டு, ஹே காய்ஸ், நான் ஏன் ஹல்க் பச்சை கலர்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்ற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல பின்னுக்கு பாடுறா வென்று வெண்ணம் அவனே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. என்னென்று பார்த்தா சைட்லேயே, என்னப்பா தம்பி, என்ன விட்டுட்டு லைவ் ஸ்ட்ரீம் போட்டு ஃபேமஸ் ஆகலாம்னு நினைச்சிட்டியப்பா, இது தப்பல்லப்பா, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்ற மாதிரி அதுவும் வந்தபடியாக பார்த்து கொண்டு இருக்கு. புறவேன கர் என்ற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. கை உடைஞ்சிச்சோ கால் உடைஞ்சிச்சோ கோழி குஞ்சு தான் உடைஞ்சிச்சோன்னு எனக்கு என்றா தெரியல. அங்கே கேட்ட சத்தத்துக்கு இங்கே ஹீரோக்கு காதல் அடைக்கும். என்னென்று ப்ரோ அதுக்கு அடைக்கும்னு கேட்டீங்கடா, ஹீரோ அவன் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருப்பான் போல, அதனால அடைச்சிருக்கு. அடே மனுஷனுக்கு 1008 வேலைடா, எனக்கு உச்சா போக கூட நேரம் இல்லடா. இதில் நீங்கள் வேற ஏஐ யூஸ் பண்ணி விண்வெளி நாயகன் மாதிரி வேற ஆக்டிங் போடுறீங்க, பார்க்க முடியலடா, தாங்க முடியலடா. இதெல்லாம் மண்டையில் ஆச்சி மசாலா இருக்கிறவன் தான்டா நம்புவான். நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் ப்ரோ, ஒன்று எத்தனை ப்ரோ, பையனுண்டு கிழிஞ்சிச்சு போ, அதை விடுப்பா, இப்போ அதான் முக்கியம் ரெண்டுட்டு முன்னுக்கு பார்த்து ஆன்ட்டு வாயை புழக்கிறான். ப்ரோ வாய மூடு ப்ரோ, கொசு போப்பது, யோ கோதாரி, அதை விட்டு போட்டு முன்னுக்கு பாருயா. என்னென்னு முன்னுக்கு பார்த்தா முன்னுக்கு பியர் ட்ராப்ல இந்த ஃபீமேல் கோப்ளின் வந்து மாட்டுப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி அங்கே ட்ராப் இருக்குன்னு ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க. அது சரி, நமக்கே வாசிக்க தெரியாது, இதில் மாஸ்டர் எங்கே ப்ரோ வாசிக்கிறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. ஆனால் அங்கே போர்ட்லேயும் ஒரு அடையாளம் ஒன்று போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தும் இது போய் மாட்டி இருக்குண்டா, இது சரியான ஒரு தற்குறி கோப்ளினா தான் இருக்கு. அதை பார்த்த பயத்தில் இது சரிப்பட்டு வராது, கணக்கு வாத்திர ஓட்டை சட்டி வெளியில காய போட்டவரான், மழை வர மாதிரி எடுத்து உள்ள போடணும்னுட்டு ஹீரோ நைஸா கலரை பார்க்க, அதுவும் டே என்ன காப்பாத்திட்டு போடா, நானும் வந்து ஓட்டை சட்டி எடுத்து உள்ள போடுறேன் மாதிரி தான் அதுவும் பார்க்கும். ஆனா ஹீரோ கணக்கெடுக்கல, இது சரிப்பட்டு வராது, கைப்புள்ள ஒரு ஆயுதத்தை என்ன மாதிரி உலக அழகி நான் தான் என்ன மாதிரி அது அழகால இன்னும் ஹீரோ மயக்க போதா. ஹீரோ ஜெய் ஒண்டிக்கட்டையா முரட்டு சிங்கிளா இருந்தது ஒரு குற்றமாடா, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறா கடவுளே இந்த மாதிரி ஹீரோ நினைக்கிறார். ஆக்சுவலி அது உண்மையாக தான் ஃபீல் பண்ணி ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் ஆக்சுவலி ஒரு ஹியூமன், நீ ஒரு மாஸ்டர், உன்னை காப்பாற்றி உன்னால் வேறு யாருக்கும் உயிருக்கு ஆபத்து வந்தால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அடுத்த உண்டு ஆக்டிங்கு அண்டாட்டிக்கு ஐஸ்வர்யினால் எந்த மனசு உருவாது என்று ஹீரோ சொன்னா, அதுவும் எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குப்பா என்ற மாதிரி அதோட ஃபேமிலி போட்டோவை காட்ட ஹீரோ ஆக்சுவலி மனசு மாறுற மாதிரி தான் இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ கடையில் விற்கிது மிக்சர் வயசு, நீ அண்டாட்டிக்கா ஐஸு ப்ரோ, அப்படியா சொன்னேன், யோ அண்டாட்டிக்கா ஐஸே கரையும் போது நான் 5 ரூபா குல்ஃபி ஐஸு நான் கரைய மாட்டேனா என்ன மாதிரி ஹீரோ அதை காப்பாற்ற, அதுவும் ரொம்ப தேங்க்ஸ்பா, இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் என்ன மாதிரி ஹீரோக்கு ஒரு கிஃப்டாக ஒரு பவுச் ஒன்றை கொடுக்கும். சரின்னு ஹீரோ வீட்டை போயிட்டு அதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா சடனா சிஸ்டமும் அப்பியர் ஆகி இது கோப்ளின்ஸோட சில்வர் மெடிசின் என்ற மாதிரி ஷோ பண்ணும். ஹீரோ இது என்னடா இது ஹோலோகிராம் மாதிரி இருக்கு, ஜார்விஸ் ப்ரோ உனக்கு என்ன அயன்மேன் என்ன நினைப்பாயா, தும்பு கட்ட பிஞ்சிரு பார்த்துக்கோ, அதை விடுப்பா, நானே இதை நம்பி சாப்பிட்டு அல்பாய்ஸில் போயிட மாட்டோமா யோசிச்சு கொண்டு இருக்கேன்னுட்டு ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்கும்போது பிரேக்கிங் நியூஸ் வாசிப்பவர் விபி. உலகம் முழுவதும் மர்ம டவர்ஸும் மாஸ்டர்ஸும் அப்பியர் ஆகிறதால உங்களை பாதுகாப்பான இடத்தில் பாதுகாப்பாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது எவ்வளவு சீரியஸா போதே, ஒருவேளை இதான் உலகத்தோட முடிவாண்டு ஹீரோ நினைச்சுக்கொண்டு நிக்கையில பிரேக்கிங் நியூஸ், சற்று முன் மர்ம டவருக்குள் நுழைந்த அமெரிக்க ஸ்பெஷல் போர்ஸின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கன்ஸாலே ஒன்றும் புடுங்க முடியலாட்டிக்கு நாங்களாம் அவ்வளோதான், இந்த உலகத்துக்கு முடிவே அவ்வளோதான் என்ன ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்கல. ஏப்பா நீ டிவியில் பார்த்து கஷ்டப்படுறா, இந்தாப்பா உனக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி
பொம்மென்ற ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்திருக்கும். அங்கே பார்த்தா எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க എന്നിട്ട് பின்னங்கால புரடி அடிவட ஓடுறாங்க. ஆனா இவ்வளோ கலவரத்திலே தன்னை கேர்ள் ஃப்ரெண்டோட ஒருத்தன் கடலை போட்டு கொண்டு இருப்பான் பாருங்க, அவன் தாங்க ரியல் லெஜெண்ட். அப்போ பிளாஸ்ட் நடந்த இடத்த பார்த்தா அங்க ஒரு டவர் போது விண்வெளி உயரத்துக்கே போதுன்றே சொல்லலாம், அவ்வளோ உயரமா இருக்கும். அப்போ சற்று முன் கிடைத்த தகவலின் படி கொரியாலை மர்ம டவர் அப்பியர் ஆகி உள்ளது என்ற மாதிரி நியூஸ் சேனல் சொல்ல, ஹீரோ அது ஆல்ரெடி அப்பியர் ஆகி அரை மணித்தியாலம் ஆயிட்டுடா என்ன மாதிரி அந்த அன்ஐடென்டிஃபைட் டவரை வெறிக்க பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது, எதையும் ட்ரை பண்ண அவன் சாகுறதுக்கு இந்த பிள்ளை போட்டாச்சு நான் செத்துருவேன் என்ன மாதிரி ஹீரோ அந்த பிள்ளை தைரியத்தோட வாய்க்குள்ள எடுத்து டபக்கண்டு போடுறான். அப்போ சடனா ஹீரோட பாடி ஃபுல்லா ஓவர் எனர்ஜி சர்க்குலேட் ஆகி ஹீரோட நரம்பெல்லாம் புடைச்சி வெடிக்கிற சிச்சுவேஷன்ல ஹீரோட கண் ப்ளூ கலர்ல மின்னும். அப்போ சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோவை கெயின் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி சொல்லும். ஆக்சுவலி அது ஒரு புக் மாதிரி தான் இருக்கும். அது வந்து இந்த அப்போகலிப்ஸ் வேர்ல்டுல என்ன எப்படி எதை செஞ்சா உயிர் வாழலாம்னு ஹீரோவை கைட் பண்ணும். அதுதான் ஹீரோக்கு இன்னும் சரியா 15 டேஸ்ல அப்போகலிப்ஸ் டோர் ஓப்பன் ஆக போது, நீ அதுல சர்வை பண்ணணும்டா, உன் பாடியை நல்லா ஃபிட்டா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்கும். ஸோ ஹீரோவும் ஒர்க் எல்லாம் குயிட் பண்ணி போட்டு மாங்குன்னு ட்ரைனிங் எடுத்திருப்பான். அதுக்கு இதுதான் ரீசன். இப்போ பிரசன்ட்ல பார்த்தா அந்த அப்போகலிப்ஸ்க்கான டைம் லிமிட் முடிஞ்சு அப்போகலிப்ஸ் டோரும் ஓப்பன் ஆயிருக்கும். ஹீரோவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருப்பான். என்னடா அப்போகலிப்ஸ் நான் கூட ரத்த ஆரே ஓடுமென்னு நினைச்சேன்டா, இங்க பார்க்க எல்லாம் பச்சை பசையிலன்னு இருக்கேன்னுட்டு ஹீரோ சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு லாங் ஸ்வாட் ஒன்று இருக்கு, நார்மல் ஸ்வாட். அதை கையில் எடுக்க சிஸ்டமும் டவர்ட டுட்டோரியல் ஸ்டேஜ் இப்போ நவ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு ஸ்வாட் ஃபைட்டர் கிளாஸ் கிடைச்சிருக்கின்ற மாதிரி சொல்லும். அதாவது ஹீரோக்கு கிடைச்ச கிளாஸ் வந்து ஸ்வாட் ஃபைட்டர். அவனும் அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் லெவல் 1 ஸ்வாட் ஃபைட்டராக இருப்பான். அண்ட் அவனுக்கு 2 ஸ்கில்ஸ் இருக்கும். ஒன்று பிகினர் ஸ்வாட் டெக்னிக், அடுத்த ஸ்டேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோன்ற மாதிரி 2 ஸ்கில்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்டாமினா 14, ஸ்ட்ரென்த் 5, டெக்ஸ்டரிட்டி 7, பெர்செப்ஷன் 8 என்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அவனுக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் 0ல் இருக்கும். ஸ்கில் பாயிண்ட்ஸ் என்றா உங்களுக்கு போக விளங்கும். ஹீரோ இது போதுமே நமக்கு, இனி என்ன யாராலும் என்ன பிடிக்கல, 6 வந்தாலும் பட்டரை ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி வெட்டி தள்ளிக்கிட்டு போய்கொண்டே இருப்பேன் என்ன மாதிரி நினச்சி கொண்டு இருக்கும்போது குவிஸ்ட் ஒன்று அப்பியர் ஆகுது. அதாவது இந்த டுட்டோரியல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும்டா ஒன்று 60 மினிட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சர்வை பண்ணணும், இல்லாட்டி எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி வெளியே போகணும். அப்போ ஹீரோட அந்த ஸ்டேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஆக்டிவேட் ஆகி ஹீரோவை சொல்லும், நீ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆனால் 60 மினிட்ஸ் இங்கே சர்வை பண்ணி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வர மாஸ்டர்ஸை ஹேண்ட் பண்ண மாதிரி சொல்லும். ஏனெண்டா ரெண்டாவது சாய்ஸ் வந்து ஈஸி தான், பட் ஹீரோட லெவலப் பண்ண அது ஹெல்ப் ஆகாது என்ன மாதிரி சொல்ல ஹீரோ. சரி சிஸ்டமே சொல்லிட்டேன்ட்டு ஒரு வேட்டை ஆடவே வெறியோடு சுத்துறேன் என்ன மாதிரி நிற்கும் போது பத்தைக்குள்ள சர்ன்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம் பார்த்தா அந்த பத்தைக்குள்ள இருந்து ஒரு ரகுன் தான் வந்து நிற்கும். இது ஒரு லெவல் 1 மான்ஸ்டரா தான் இருக்கு. ஹீரோ இதை பார்த்து கியூட்டா இருக்கியேன்னு சொல்ல, யாரை பார்த்துடா கியூட்னு சொன்னேன், ஐ எம் ஆல்ஃபா மேலுடா என்ற மாதிரி அதுவும் பாஞ்சு ஹீரோ கொள்ள வெறியோட அட்டாக் பண்ண வர ஹீரோ சிம்பிள் அச்சீவ் போன மாதிரி ஒரு ஸ்லாஷ் அட்டாக் தான். அது உடனே அதோட ஆத்மாவே சொர்க்கத்துக்கு பறந்து போயிரு. இந்த வெட்டி பந்தா உனக்கு தேவையா, இல்லை நான் கேட்குறேன் இந்த வெட்டி பந்தா உனக்கு தேவையா. ஹீரோ ஒவ்வொரு முறையும் அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அவனுக்கு 2 MB வந்து குறையும். இப்போ ஹீரோட்ட மொத்தம் 10 MB தானே இருக்கு, இன்னும் ஒரு 4 தரக்கா தான் ஹீரோவால் அந்த ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஆனால் தலைவர் அதை காதலையும் பொருட்படுத்தாமல் வர்ற மாஸ்டர்ஸ் எல்லாம் சர்ரு பொருன்னு வெட்டி வீசி எறிகிறான். அப்போ ஹீரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சி லெவலப்பும் பண்ணிடுவான். அதாவது லெவல் 2க்கு ரீச் ஆயிடுவான். எவ்ரி டைம் லெவலப் பண்ணும்போதும் ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். அதை வச்சு ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சடனாக ஹீரோட சிஸ்டம் ஹீரோக்கு பெனால்ட்டி கொடுக்கும். ஏனென்றா ஹீரோட அந்த சேஜோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபி அதாவது சீட் ஸ்கில் இருக்கிறதால ஹீரோவால் மற்றவங்க பிளேயர்ஸ் மாதிரி நார்மலாக லெவலப் எல்லாம் பண்ணிடலாம். ஹீரோ லெவல் 2க்கு போனாலும் திரும்ப லெவல் 1க்கே வந்துடுவான், லெவல் 5க்கு போனாலும் திரும்ப லெவல் 1க்கே வந்துடுவான். அப்படி சரியா ஹீரோ இதை ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நினைப்பான். ஆனால் அவனுக்கு அந்த லெவல் மட்டும்தான் ரீசெட் ஆகிருக்குமே தவிர அந்த லெவலப் பண்ணினதால கிடைச்ச ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கும். இப்போ லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு போகிறது ஈஸி, ஆனால் லெவல் 10லேருந்து லெவல் 11க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கேம்ஸ்லையே நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் ஹீரோ வந்து லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு போகிறது ஈஸியாக இருக்கும். திரும்ப லெவல் 1க்கே வந்துடுவான், அவனுக்கு அந்த ஸ்கில்ஸ் பாயிண்ட்டும் இருக்கும். திரும்ப லெவல் 2க்கு போயிட்டு திரும்பியும் அது கிடைக்கும், திரும்பியும் லெவல் 1க்கே வந்துடும். மற்றவங்களை விட ஈஸியாக ஹீரோவால் அவனுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் அந்த பாயிண்ட்ஸை வச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியும். சொல்லப்போனால் இது ஹீரோக்கு கிடைச்ச ஒரு தங்க வாத்து முட்டைன்னு தான் சொல்லணும். ஹீரோ இந்த பெனால்ட்டியா, இது பெனால்ட்டியே இல்லை எனக்கு தங்க வாத்து முட்டைமான மாதிரி ஹீரோ பார்த்து கொண்டு நிற்கையில் இன்னொரு ரகுன் மாஸ்டரும் ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ வச்சு போன்ற மாதிரி அதுக்கும் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வெட்டி தான், அதுவும் ஒரே அடியில் ஆகாசத்தை நான் பார்க்கல இந்த மாதிரி மண்டே போட ஹீரோக்கு இங்கே லெவலப் ஆயிரும், லெவலப் ரீசெட் ஆயிரும். அது ஒரு விஷயம். ஆனால் அந்த ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஹீரோ அந்த ஸ்கில் பாயிண்ட்ஸை வச்சுட்டு எதை கூட்டுவோம், ஸ்ட்ரென்த்தை கூட்டுவோமா, ஸ்டாமினாவை கூட்டுவோமா, இல்லாட்டிக்கு டெக்ஸ்டரிட்டி பெர்செப்ஷன் எதையாச்சும் கூட்டுவோமான்ட்டு ஸ்வாட் ஃபைட்டருக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் நல்லா தான் இருக்கும்.
ஆனா எனிமிட அட்டாக்கை டாச் அண்ட் ஸ்பீடா மூவ் பண்ணணும்டா எனக்கு டெக்ஸ்டிரிட்டி தான் வேணும் நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு டெக்ஸ்டிரிட்டியை இன்க்ரீஸ் பண்றான். ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து டெக்ஸ்டிரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போதான் காட்டுக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்னன்னு பார்த்தா சும்மா போன ஓனான் எடுத்து ஜட்டிக்குள்ள விட்ட கதையா. மாஸ்டர்ஸ் எல்லாம் வழியை வந்து ஹீரோட்ட மண்டையை போட்டு அவனுக்கு பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டு செத்துருங்க. ஹீரோ அப்பாடா கிடைச்ச வரைக்கும் லக்குன்னுட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவனோட பெர்செப்ஷனை 20 இன்க்ரீஸ் பண்ணிடுவான். அப்போ ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே டுட்டோரியல் ஸ்டேஜில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் வீக்காக தான் இருக்குன்ற மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கும்போது ஹீரோட பெர்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆனதால் அவனோட சென்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஹீரோவுக்கு ஒரு கில்லிங் அரவுண்டு ஃபீல் ஆகும். என்னண்டா ஹீரோ லெவல் 1 மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளினதால ஹீரோ ஹிடன் கூஸ்ட் ஆக்டிவேட் ஆகி அந்த ரகுன் மாஸ்டரோட போஸை போடணும். அது லெவல் 2. ஆக்சுவலி இதை பார்த்தா ரகுன் மாதிரியாங்க இருக்கு. இது மினி காட்ஸிலா மாதிரியே இருக்கு. அதுல பார்வையே ஹீரோ பஸ்பமாக்கிரும் போல அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதுவும் தரையில பிரஷரை கொடுத்து மின்னல் வேகத்துல ஹீரோ அட்டாக் பண்ண போ ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான். டேய் இது ரக்குனாடா இல்ல அடிக்கிற ஐனோவாடா மனசாட்சி இல்லாதவனையிலேயே ஹீரோ கதறி கொண்டு இருக்கும்போது அது திரும்ப ஹீரோ நோக்கி சார்ஜ் பண்ணி வரும். ஹீரோ இது இனி சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது, நம்மளுக்கு சம்பவம் செஞ்சுட்டு போயிடும். அந்த ஸ்வாட் டெக்னிக் என்ன மாதிரி ஹீரோ அதுவும் வர ஹீரோ அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை சூஸ் பண்றான். என்னடா நடந்துட்டு பிறகு பார்த்தா என்ன அந்த ரகுன் மாஸ்டரும் பாடையில போயிருக்கு. ஹீரோக்கு ஹிடன் கூஸ்டை கிளியர் பண்ணினதால ஒரு கோல்டும் ரிவார்டா கிடைச்சிருக்கும். நான் கூட இந்த மாஸ்டர் பில்டப்பா பார்த்து பெரிய ஆளோண்டெல்லாம் நினைச்சிட்டேன். எல்லாம் வெறும் வெட்டி பந்தாது. அப்படியே பார்த்தா 1 hour ஆயிருக்கும். ஹீரோ சக்சஸ்ஃபுல்லி அந்த டுட்டோரியல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அப்பாடா என்று ரிலாக்ஸ் பண்ண கிடையில ஹீரோ எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணப்பட்டிருப்பான். அங்க பார்த்தா ஹீரோ மாதிரியே நிறைய பிளேயர்ஸ் அங்க நிற்பாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஸ்பீக்கர்ல வெல்கம் டு த டவர் லாபி, சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் எல்லாம் டுட்டோரியல் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டோட நேம் C2567 என்று யாரோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ டே என்னடா இதை ஃப்ரீ ஃபயர் லாபி மாதிரி டவர் லாபி என்றீங்க. ஹீரோ முடிச்சுக்கொண்டு நிற்கல. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கை கால் புரியாம ஒருத்தன் என்னண்டா நான் அம்மாட்ட போகணும் என்றான், இன்னொருத்தன் என்னண்டா இது கனவாத்தான் இருக்கும் என்றான், மற்றவனுங்கள் சரியான பெயின் கடி என்ற மாதிரி தலையை பிடிச்சு கொண்டு தெரியுது. சிவனே இருந்த ஹீரோக்கும் இதுகளை பார்த்த உடனே கையெல்லாம் பேர்க்க வலிக்கிட்டோம். அவனும் காமாரா காமாரி ப்ரோ என்னது காமமாரா டேய் நீங்க காஜி பயில்றா கொஞ்சம் வாயமுறா ஓகே ப்ரோ. ஹீரோ அவனை கூழ்படுத்திக்கொண்டு நிக்கையில ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு மெயின் கேரக்டர் தான். அப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு முயல் காது ஒன்று விளங்கும். இங்கெங்கன்றா முயல் காது வந்துச்சுன்ற மாதிரி பார்த்தா அந்த பிளேயர்ஸுக்கு நடுவில் அந்த முயல் மண்டையும் நிற்கும். ஆக்சுவலி அது முயல் மண்டை இல்லைங்க, அது ஒரு முயலே தான். பார்த்தா இது லெவல் 55 இருக்கும். அதுவும் ஹாய் ஐ எம் ஸ்டெஃபர்ஸ், நான் தான் இந்த டவர்லேயே ரொம்ப கியூட் ஏதோ நாங்கள் கேட்ட மாதிரி அது தண்ணியை பீத்தி கொண்டு இருக்கு. அண்ட் நான் தான் லோவர் டவரோட கேர்டேக்கர், நீங்கள் எல்லாரும் என்ற கஸ்டடியில் தான் இருக்கீங்க என்ன மாதிரி சொல்லும். அப்போ மாட்டினாண்டா பம்பரை கட்டு மண்டேன் என்ன மாதிரி பிளேயர்ஸும் டேய் உனக்காரா சின்ன பொடி எனக்கு இந்த முயல் காஸ்டியூம் எல்லாம் வாங்கி கொடுத்தது கலைச்சிவனுங்க அசைவிட்டிலே ஒன்று போட்டு என்ன மாதிரி ஒருத்தனும் மற்றவன் டேய் நீ ஆடாங்களை இங்கே கூட்டி வந்த நீ என்ன மாதிரி கொந்தளிச்சு கேட்க அதுவும் இந்த ரியாக்ஷன் நான் எதிர்பார்த்தது தான் என்ற மாதிரி நிற்கும் போது யாரும் அதை கூப்பிட்டுருப்பாங்க. அதுவும் யாரா என்ன கூப்பிட்டது என்ன மாதிரி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் டேய் வார்த்தைக்கு 100 தடவை அப்போகலிப்ஸ்ன்றீங்கடா, நாங்க என்னடா இங்க செய்யணும்னு கேட்க அதுவும் இது ஒரு நல்ல கேள்வி, நீங்க மொத்தம் 24 பிளேயர்ஸ் இங்க இருக்கீங்க, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உயிரை கொடுத்து கேம் விளையாடணும் என்ற மாதிரி கன்றாவியா படு கேவலமா என்னன்னு நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதுல முயல் பல்லால சிரிக்க இதை பார்த்த பிளேயர்ஸ் எல்லாம் சோக்குல அதிர்ச்சியில என்ன என்று தெரியாம கால்கை புரியாம முழிச்சு பார்ப்பாங்க. அப்ப அது நீங்க மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க, நீங்க ஒண்டா ஒர்க் பண்ணி டவரை கிளைம் பண்ணுங்க என்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்போ நாங்கள் கிளைம் பண்ணினா எங்களோட லைஃப் பழையபடி நார்மலாக மாறிடுமான்னு கேட்க அது எனக்கு தெரியாது என்ன மாதிரி என்ன க்யூட்டாக சொல்லுதான். இது என்னென்று கிடைக்கிறேன்னு எனக்கு வாயில் வார்த்தை வரல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்போ ஹீரோ எங்களுக்கு என்ன லூஸா பைத்தியமா விசரா வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு இதை கிளைம் பண்ணி கொண்டு இருக்கேன்னு கேட்க அதுவும் கேஷுவலா நீங்கள் இதை கிளைம் பண்ணலாட்டிக்கு அப்படியே செத்து மடிந்துருவீங்க. சொல்ல மறந்துட்டேன், டுட்டோரியல் ஸ்டேஜிலே 5 பேர் செத்துட்டாங்கன்னு டெரரா சொல்ல ஹீரோவும் இதை கேட்டு ஷாக் ஆகி நிற்பான். ஏன் ப்ரோ ஹீரோ ஷாக் ஆகி நிற்கானண்டா என்னதான் டுட்டோரியல் ஈஸியா இருந்தாலும் வயசானவங்க குழந்தை பிள்ளைக்கெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். ஸோ யாருன்னே தெரியாத ஆக்களுக்காக தான் இப்ப நினைச்சு ஹீரோ ஓரி பண்ற. அப்ப பாத்துக்கோங்க ஹீரோ பெரிய ஒரு கைண்ட் கார்டட் பர்சன். அப்போ ஸ்னிஃபர்ஸ் உங்களை யாராவது என்ன கொல்ல முடியுமா, அப்படி கொன்னீங்கன்னா
உங்களுக்கு ஸ்பெஷல் ரிவார்டு இருக்கு, அப்பதான் நானும் வீட்டை போவேன். என்ன மாதிரி சொல்ற ஹீரோ, இது எந்த கதையும் இல்லை, இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும். இது என்ன அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இல்லாட்டிக்கும் லெவல் 55ல இருக்கிற இதை இப்ப எங்களால் ஒருத்தரால கொல்ல முடியாதுன்னு ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்க. அப்போ ஹீரோட ஸ்ட்ராட்டஜி கைட் புக்கும் ஸ்னிஃபல்ஸுக்கு வீட்டை போக ஹெல்ப் பண்ணுங்க மாதிரி சொல்ல ஹீரோ கைட் புக்கே சொல்லிட்டு அப்ப சரி என்றிட்டு ஹீரோ அதை கில் பண்ணுவோம் ரெடியாக. அப்ப ஹீரோ நினைக்கிறான், என்ன இதை கில் பண்றத வேர்த்தா, எல்லாரும் அட்டென்ஷனும் என் மேல தானே திரும்பும், இது நல்ல மாதிரி யோசிச்சு கொண்டு நிக்கையில முந்திரி கொட்ட மாதிரி ஒருத்தனும், உனக்கு சாத்தானேப்பா வேணும், நான் உன்னை சாகடிக்கிறேன், உனக்கு கொடூரமான வலியை தாரன் என்ற மாதிரி அவனும் கத்தி எடுத்து அந்த முயல் மண்டையை போட வர, அதுவும் வில்லத்தனமா பார்த்துட்டு பேஸ்ல ஒரு பஞ்சொண்டு கொடுக்கும் பாருங்க. அவன் அப்படியே ரத்தம் தெறிக்க சிதறி அடிச்சு போய் சிவத்துல விடுவான் பாருங்க. அவன் அவ்வளவுதான், ஆல் க்ளோஸ். எல்லாம் இதை பார்த்து மெர்சல் ஆகி போய் நிக்க, அது ஓ சாரி நான் யோசிக்காம இதை செஞ்சிட்டேன் என்ற மாதிரி ஒரு இதா சொல்ல எல்லாரும் இது என்னடா சரித்திர சைக்கோவாடா என்ற மாதிரி பார்த்துக்கொண்டு நிக்க ஹீரோக்கு இங்க வயிற்றுல புளிய கரைச்சு, அதுல நான் இப்ப சாக வேண்டியதா, சிஸ்டம் எனக்கு பொய்யாடா சொல்லிட்டேன் மாதிரி ஹீரோ நினைச்சுக்கொண்டு நிக்கையில அந்த முயல் மண்டை, வேற யாச்சும் வந்து என்ன ஹெல்ப் பண்றீங்களா, வேற யாராவது வந்து என்ன ஹெல்ப் பண்றீங்களான்னு ஒண்ணு ஹீரோ, டேய் இப்ப அவனுக்கு பதிலா நான் தாண்டா அங்க செத்திருக்க வேண்டியவன், என்னடா எந்த சிஸ்டமே எனக்கு உருட்டி விட்டுச்சாடா வாய்க்கு வந்தது என்ற மாதிரி ஹீரோ பயத்துல ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் போது சடனா ஹீரோட சேஜோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட் ஆகி ஹீரோக்கு ஐ ஆஃப் த சேஜ் என்ற ஒரு புது யூனிக் ஸ்கில் ஒன்று கிடைக்கும். அதாவது ஹீரோக்கு ஸ்ட்ராட்டஜி கைட் புக் மாதிரி ஒரு யூனிக் ஸ்கில் தான் இதுவும். இதை யூஸ் பண்ணி ஹீரோவால மற்ற பிளேயர்ஸோட ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்ப ஹீரோவும் ஐ ஆஃப் த சேஜ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி முயல் மண்டியை பார்த்தா அதுல HP 0ல இருக்கும். ஆஹா இதா விஷயம் என்று ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். என்ன பிளான் போட்டானோ எனக்குண்டா தெரியல. அங்க பார்த்தா ஸ்னிஃபல்ஸும் விளையாடலாம் என்ன மாதிரி எல்லா பிளேஸையும் என்ன கொள்ளுங்க 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 கூப்பிட்டு கொண்டு இருக்கு. அப்போ ஹீரோ ஹேண்ட்ஸ் அப் பண்ணி, நீ எவ்வளவு கெஞ்சி பாவமா கேட்கும்போது உனக்கு அதை நாங்க செய்யலாட்டிக்கு நீ பாவம் அல்லவா, உனக்கா உன்னை நான் கொல்லுறேன் என்ன மாதிரி ஹீரோ முன்னுக்கு வருவான். மிஸ்டர் யூ ஆர் ஸ்டில் லெவல் 1 என்று சொல்ல நம்ம ஆளும் ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு என்னத்துக்கு லெவல், அவங்க என்ன செய்ய வாராங்கன்றதான் முக்கியம் என்று சொல்ல, அதுவும் டக்கண்டு அந்நியனா மாதிரி நீ சொல்றதும் சரிதான் இல்ல என்று டெரரா சொல்லி போட்டு திரும்ப அம்பியா மாதிரி சரி டக்கண்டு வா என்ன டக்கண்டு கொண்டு நான் போயிட்டா போகணும் என்று சொல்ல, சரின்னு ஹீரோ ஸ்வாட் கவர்ல இருந்து ஸ்வாட வெளியில எடுக்க போகும்போது வெயிட் பண்ணுப்பா நீ இதுக்கு முதல் போனவன் செத்ததை பார்க்கலையா, அப்படி நீ சாக விரும்புறியான்னு ஒரு பொண்ணு கேட்க, மற்றவங்களும் ஆமா இவருக்கு மூளை இல்ல முட்டாள் பயல் என்ற மாதிரி அவங்களும் சேர்ந்து கூப்பாடு போடுறாங்க. டேய் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னட்ட ஒரு பிளான் இருக்கு, நீங்க முன்னுக்கும் பின்னுக்கும் மூடி பொத்திட்டு நடக்க போறதை மட்டும் பாருங்க ஹீரோ ஸ்வாட வெளியில எடுக்க, அடுத்த பலியாரு சிக்கிருச்சு என்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்படி ஒருத்தனை கொண்டிச்சோ அதே மாதிரி பொடியை பல்ப் பண்ணி ஹீரோக்கும் பேசல பஞ்ச் பண்ண வரும்போது அந்த ஒரு செகண்ட்ல ஹீரோ இங்க மொத்தம் 25 பிளேயர்ஸ் கேதர் ஆனாங்க. ஆனா ஸ்னிஃபல்ஸ் 24 இருந்துச்சு. அப்போ ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி எண்ணிட்டான்னு நாங்க நினைச்சோம்னா அதுக்கும் சான்ஸ் இல்லை, பிகாஸ் அது கேர்டேக்கர். ஸோ என்ன நடந்திருக்கு வந்துட்டு ஹீரோ அதை நினைக்க கிடையில அட்டாக் ஹீரோ மேல லான்ச் ஆயிருக்கும். எல்லாரும் ஹீரோ செத்துட்டானான்னு தான் பார்ப்பாங்க. முயல் மண்டையும் செத்துட்டான் என்று சிரிக்கும் போது இருங்க பாய் என்னமா ஹீரோ என்ட்ரி கொடுத்து அதை ஒரு ஸ்லாஷ் ஒன்று பண்ணுவான் பாருங்க, முயல் மண்டே 2 துண்டா போயிடும். ஹீரோ இங்க இதை கொல்லும் போது அங்க முதல் செத்த வேண்ட பொடியும் ஹோலோகிராம் மாதிரி மறைய வலிக்கிடும், இங்க முயலும் ஹோலோகிராம் மாதிரி மறைய வலிக்கிடும். அதுவும் மறைய முன்னுக்கு நீ ரொம்ப தைரியசாலி என்ற மாதிரி சொல்லிட்டு தான் மறையும். ஹீரோ ஒரு கண்ணுல ஒரு திமிர் ஒரு கெத்தா ஒரு அகங்காரமா ஸ்டைலா நிற்கும் போது அங்க பார்த்தா ஸ்னிஃபல்ஸ் செத்த இடத்துல ஒரு ட்ராப் ஐட்டம் ஒன்று. ஆக்சுவலி இந்த ஸ்னிஃபல்ஸ் வந்து ஒரிஜினல் இல்லை, இது ஹோலோகிராம். இந்த ஹோலோகிராம் கிரியேட் பண்ணினதான் முன்னுக்கு ஒருத்தன் செத்தானே அவனும் ஒரு ஹோலோகிராம். இதை ஹீரோ கண்டுபிடிச்சுதான் தைரியமா முன்னுக்கு வந்து ஸ்னிஃபல்ஸை போட்டிருப்பான். அண்ட் எதிர்பாராத விதமா ஸ்டேட்ஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ற ஒரு ட்ராப் ஐட்டமும் கிடைச்சிருக்கும். ஹீரோ அதை எடுக்கும்போது மற்ற பிளேயர்ஸும் இதை நீ என்னண்டு கண்டுபிடிச்ச நீ என்று அவங்களுக்கு இப்பதான் ஹோலோகிராம் விளங்கியிருக்கு. ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தனை போடும்போது அவன் ரத்தம் எல்லாம் இந்த இசோயில் பொண்ணு மேல பறந்துச்சு. ஆனா ப்ரோ பார்த்தா அந்த ரத்தத்தை எங்கால ஒன்றையும் கால, அப்ப நான் இது ஹோலோகிராமா தான் இருக்குமென்னு நினைச்சேன் ஒன்றை அடிச்சு விடுறான். ஆக்சுவலி ஹீரோக்கு அந்த ஐ ஆஃப் த சேஜ் ஸ்ட்ராட்டஜி கைடு யூனிக் ஸ்கில் இருக்கிறது, இல்ல ரிவல் பண்ணல அவன் சேஃப்டிக்கா. அப்போ ஹோலியில கொண்ட மாதிரி தலை இருக்கிற ஒருத்தன் ஆக்சுவலி இவனை நாங்க கோங்கன்னு சொல்லுவோம். கோங்கு டேய் தம்பி நீனும் லெவல் 1ல இருக்கா, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், நீ டுட்டோரியல் ஸ்டேஜ்ல ஓடி ஒளிஞ்சு லக்ல தான் இந்த இதுக்கு வந்திருக்கா, இதை நீ அண்ணனுக்கு தந்தியண்டா, நான் அதை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துவேன், அதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தாரண்ட மாதிரி சொல்ல ஹீரோ இன்னவன் சீரியஸா தான் நான் சொல்றான் இந்த மாதிரி அவனை கணக்கெடுக்காம ஹீரோ அதை கிராஸ் பண்ணி அவனுக்கு அந்த ஸ்டேட்ஸ் பாயிண்ட்ஸை எடுக்கிறான். அவனும் யூ பிளடி பாஸ்டர்ட் லோ லெவல் குப்பை உனக்கு அவ்வளவு தைரியமா ஹீரோவுக்கு முன்னால வாழ் என்று கத்த ஹீரோ இவனுங்களை மாதிரி ஆக்கல நான் அவாய்ட் பண்றதா நல்ல,
ஆனா அது எவ்வளவு நாளைக்கு தான் தெரியாது இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். இவனுகள் இங்க எப்படி முட்டி மோதிக்கொண்டு இருக்கும்போது எவ்ரிபடி லிசன், நீங்க இப்ப எல்லாரும் உங்களுக்கான கோல்டு காயின்ஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. அதை நீங்க டுட்டோரியல் ஸ்டேஜில் கொண்ட மாஸ்டர்ஸை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க ஐட்டம் ஷாப்பில் யூஸ் பண்ணி உங்களுக்கான ஆர்மர் வெப்பனை தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களில் நிறைய மாஸ்டர்ஸை டிவீட் பண்ணின பிளேயர் 7400 கோல்டு காயின்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணு. இவங்க எல்லாம் என்னது அவ்வளோ கோயின்ஸையும் ஒரு ஆள் வின் பண்ணியிருக்காங்க, எங்களில் ஒரு ஆள் இந்த மாதிரி ஆச்சரியத்தில் முழிச்சு பார்ப்பாங்க. பிறகு பார்த்தா நம்ம காங் 1300 கோயின்ஸும் ஜுன்சோங் 1500 கோயின்ஸும் கெயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது 7400 கோல்டு கோயின்ஸை வின் பண்ணினது ஒரு லெவல் 1 பிளேயர் தான் அங்கே யாருக்குமே தெரியாது. இந்த கோல்டு கோயின்ஸை வச்சு நீங்கள் ஒன்று ஐட்டம் ஷாப்பில் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட ஸ்டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹீரோவும் அவன் கோல்டு கோயின்ஸை வச்சு அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் 20 எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அங்க பார்த்தா நம்ம கோங்கும் என்னடா இது ஒரு பகல் கொள்ளையா இருக்கு, ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ண 1500 கோல்டு காயின்ஸ் ஆடா என்று கதறி கொண்டு இருக்க. ஹீரோ இவன் கிடக்கும் பைத்தியக்காரன் மாதிரி அவன் ஸ்வாட் டெக்னிக்கையும் லெவல் 2க்கு ரைஸ் அப் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் ஐட்டம் ஸ்டோர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி போறான். அப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார், சம் அட்வைஸ் தாரீங்களா எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேட்க. ஹீரோ அந்த பொண்ணோட ஸ்டேட்ஸை பார்த்தா நேம் வந்து இசோயில், கிளாஸ் வந்து ஹீலர் அண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் வெரி லோவா இருக்கும். அது ஸ்டாமினா தான் வெரி லோவா 4லேயே இருக்கும். ஹீரோ ஏமா அவன்கிட்ட எவ்வளோ கோயின்ஸ் இருக்குன்ற மாதிரி கேட்க அவளும் 800 சொல்லுவாள். அப்போ ஹீரோ உண்மையை தான் சொல்கிறாள், என் அவள்கிட்ட உண்மையாகவே 800 தான் இருக்குன்னு ஹீரோ அந்த ஐ ஆஃப் த சேஜை வச்சு பார்த்துருப்பான். ஹீரோ ஏமா பொண்ணு நீ எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிற இல்லையாமான்னு கேட்க அவளும் என்ன நடக்கிறியா சொல்கிறீங்க. ஹீரோ கிழிஞ்சிச்சு போ, சரி பரவாயில்ல விடு, உன்னிட்ட இருக்கிற கோயின்ஸை யூஸ் பண்ணி ஸ்டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ண, அதுலேயும் குறிப்பாக ஸ்டாமினா மேலே போடி, இப்போ உனக்கு அதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அவளும் ரொம்ப தேங்க்ஸ், இதை நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் என்ன மாதிரி ஹீரோக்கு ஒரு நன்றி ஒன்ற போட. அப்போ அகைன் அனௌன்ஸ்மெண்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான மிஷின் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள்லாம் 3 மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் ஆகி ஒரு பார்ட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி ஃபார்ம் பண்ண தவறினா ரேண்டமாக ஒரு பார்ட்டியில் அசைன் பண்ணி பண்ணுவீங்க இந்த மாதிரி சொல்ல. ஹீரோ டே இது டீம் ஒர்க் எல்லாம் வரும்னு நினைச்சேன்டா, அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையா அந்த மாதிரி முடிச்சு கொண்டு இருக்கா. அப்போ ஜுன்சோங்கும் உங்களோட கிளாஸை நீங்கள் ரிவல் பண்ணினா தான் பார்ட்டி ஃபார்ம் பண்ண ஈஸியாக இருக்கும் என்று சொல்ல நம்ம ஹீரோயிலும் நான் ஒரு ஹீலர் இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீரோட பார்ட்டியில் ஜாயின் ஆகிறார். ஆனால் 3rd மெம்பரா ஹீரோ எங்கே போய் கேட்டாலும் சரிப்பா நான் ஏற்கனவே ஒரு பார்ட்டியில் ஜாயின் ஆகிட்டேன், சரிப்பா நான் கொஞ்சம் யோசிக்கணும் பண்ணிட்டு எல்லாம் கலந்து போகிறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறேன் லெவல் 1ல் இருக்கிறதால தான் அப்படி அவாய்ட் பண்ணுறாங்களே வந்து ஹீரோ கொஞ்சம் நினைக்க. அங்கால பக்கம் ஜுன்ஹோவும் சரி ஜுன்சோங்கும் சரி அவங்களோட அழகாலையும் பாயாலையும் மடக்கி எல்லாரையும் அவனோட பார்ட்டியில் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோக்கும் 3rd மெம்பர் கிடைக்கல. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுறாங்க. அங்கே யார் பூரோ ஹீரோவாக்கள் 3rd மெம்பர் பார்த்தா வேற யாரு நம்மளோட காங் தான் 3வது மெம்பராக வந்திருப்பான். அவனும் இந்த குப்பையிலோடையா நான் வந்து சேரணும் என்ற தலையெழுத்து என்ன மாதிரி புலம்பிக் கொண்டு இருக்கு. ஹீரோ டீம் ஒர்க் எல்லாம் இவனோட என்னன்றா சாத்தியம் என்ற மாதிரி வானத்தை பார்த்து புலம்பிக் கொண்டு இருக்கான் நம்ம ஹீரோ. பிறகு பார்த்தா ஹீரோட டீம் மேலே ஒளிஞ்சிருந்து கீழே இருக்கிற ஒரு வில்லேஜை ஸ்கவுட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோட பார்ட்டியில மிஷினே தான், அதாவது கோபோல்ஸ்ல வில்லேஜை எக்ஸ்டெர்மினேட் பண்றது. அப்போ கோங்கும் குப்பை என்ற வழியில மட்டும் வந்துடாத, ஏறி மிதிச்சு போய்கொண்டே இருப்பேன் என்ற மாதிரி ஹீரோ அதட்ட. ஹீரோ இது டீம் ஒர்க் மிஷின் தானே என்று சொல்ல என்ன தைரியம்னா என்ன எதிர்த்து பேசுவா லோ லெவல் குப்பை, நான் இல்லாட்டிக்கு நீங்களே இல்லடா இந்த டீமே என்ன நம்பி தான்டா இருக்கு என்ற மாதிரி சொல்ல. ஹீரோ சரிப்பா நீ எங்களை லீட் பண்ண என்ற மாதிரி சம்மதிக்கிறான். அவனும் அப்படி இது இருக்கணும், உனக்கு இருந்தாலும் ஈகோ கொஞ்சம் கவனமாக ஆர்டியும் வாங்கி கட்டிடுவான் மாதிரி சொல்ல. ஹீரோ உண்ட கடைசனிக்கு ரொம்ப நன்றி என்ன மாதிரி நக்கலா சொல்றான். ஆனா இதை பார்த்த இசோயிலுக்கு தான் டேய் உங்களை நம்பி வந்ததுக்கு உங்களால என்ன செய்ய இயலுமோ நல்லா செய்றீங்கடா என்ன மாதிரி ஒரு பயத்தோடய பார்த்து கொண்டு இருக்க. முன்னுக்கு காங்கும் பக்ஸ் எங்க பார்த்தாலும் பூச்சி ஐ ஹேட் பூச்சி என்ன மாதிரி முன்னுக்கு என்ன மாதிரி கத்திக்கொண்டு போவோம். ஹீரோ டேய் மலைப்பகுதியில் பூச்சி இல்லாமல் எங்கடா இருக்குமென்னுட்டு மேலே பார்த்தா சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரூட்ஸ் இந்த பூச்சிகள்லாம் இருக்கு. ஹீரோ இப்போ பார்த்து கொண்டு வரும்போது ஹீரோவை இசோயிலும் கூப்பிட்டு இந்த கோபால்ட் மாஸ்டர் நல்ல ஸ்ட்ராங்காவா இருக்கும் என்ற மாதிரி கேட்க. ஹீரோ நீ ஒன்றும் பயப்படாத, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே, ஸோ பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காது, அப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களோட கார்டை டவுன் பண்ணக்கூடாது சொல்லிக்கொண்டே முன்னுக்கு பார்த்தா கையில் கட்ஸு என்ன 6 பேக்ஸு என்ன நல்ல நாட்டுக்கோழியில தொடமாயத்தோட என்ன பார்த்தா அதான் லெவல் 5 கோபால்ட். ஹீரோ சரிமா கொஞ்சம் மாறி சொல்லிட்டேன் என்ன மாதிரி ஹீரோன்னு சொல்கிறான். அப்போ நம்ம இசோயிலும் இந்த மாஸ்டர் பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இப்போ என்ன செய்யற மாதிரி ஹீரோட்ட கேட்க. ஹீரோ
வெயிட் பண்ணி எதை பண்ணினாலும் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணணும். இதோட மற்ற ட்ரைப் ஆகலும் பக்கத்திலே இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருக்கும்போது டே என்னடா பிளான் அடிக்கிறது தான்டா பிளான் என்ற மாதிரி நம்ம காங்கும் ஓ என்ற மாதிரி சிவனே நின்று கோபால்ட்டுக்கு போய் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். ஹீரோ டே என்னடா செஞ்சுட்டா இந்த மாதிரி வாயை பிளந்துட்டு இதுகளும் பார்க்கும்போது அவனும் செத்துட்டான்னு பார்த்தா அதுவும் என்னப்பா தம்பி பஞ்சு காணாப்பா பஞ்சில பவர் இல்லப்பா இந்த மாதிரி வழியா பார்த்து கொண்டு இருக்கு. புறம் என்ன காங்கும் சரி கோபால்ட்டும் சரி மாறி மாறி நாய் சண்டை பிடிக்கிற மாதிரி அடிக்கடி மாறி மாறி அடிக்குது. ஹீரோ டே உனக்கு மூளை இல்லைன்னு தெரியும் அதுக்காண்டி இப்படியாடா பண்ணுவான்ற மாதிரி புதருக்கு பின்னுக்கு இருந்து ஒளிஞ்சு கொண்டு இருக்கும்போது நானும் போறேன் இந்த மாதிரி இசோயிலும் போய் நான் ஹீல் பண்ண போறேன் மாதிரி ஹீல் பண்ணி கொண்டு இருப்பான். ஆக மொத்தத்தில் ஹீரோ தான் இந்த அரவேக்காடுகள்கிட்ட வந்து மாட்டிட்டான். அப்போ கோங்கும் அதோட சண்டை பிடிக்க கோங்குக்கு ஹெல்த் குறைய நம்ம இசோயிலும் ஹீல் பண்ணி விடுறா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது நம்ம கோங்கும் நல்ல பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஆனா அதுக்கு தான் ஒன்றுமே ஆகிற மாதிரி தெரியல. ஹீரோ என்னடா அவன் இவ்வளோ குத்தியும் அதுக்கு ஒன்றுமே நடக்கல இந்த மாதிரி பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் ஹீரோட ஸ்ட்ராட்டஜி கைட் புக்கும் ஆக்டிவேட்டா இந்த கோபால்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சென்ற வரைக்கும் அது உங்களை ஒன்றுமே செய்யாது. ஆனா ஒருக்கா சீண்டிட்டீங்க உங்களை திரத்தி வெட்டு மாதிரி சொல்ல ஹீரோ இப்பயாமா சொல்றா வேற எதுவும் இருக்கான்ற மாதிரி அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கும்போது ஹீரோட கண்ணுக்கு ஒரு இது ஒன்று பாடுது. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகும். பார்த்தா நம்ம கோங்கும் அவன் ஸ்டோன் ஃபிஸ்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி கோபால்ட் அடிப்பான்னு பார்த்தா அதுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தை அடிக்கிறான். அது பத்தாக்குறைக்கு அங்கால நின்ற ஒரு கோபால்ட்டுக்கு மண்டையிலேயே போய் விழுந்திருக்கும். பார்த்தா அது லெவல் 6ல வேற இருந்திருக்கும். அவ்வளவுதான் இதுகள கதை இன்றைக்கு சமாதி தான். இங்க கோங்கோட சிச்சுவேஷனும் ரொம்ப மோசமா இருக்கும். அவனும் ஹீரோ ஹெல்ப் பண்ணுவானான்னு பார்த்தா அங்க ஹீரோ இருந்த தடமே இருக்காது ஆள் பூக. இங்க கோபால்ட்டும் டேய் உலக்க உன்னை உலக்கையாலே போடுறேன்டாண்டு நம்ம கோங்க போட வரும்போது நம்ம இசோல் தான் இங்கே இருந்த ஒரு சுவாடை கொண்டு வந்து அந்த கோபால்ட்டை ஸ்லாஷ் பண்ணி நம்ம கோங்க காப்பாத்துறா. ஆப்வியஸ்லி கோங்காலேயே ஒன்றும் கிளிக்க முடியல. இவள் வந்து அவனை விட வீக். இவள் என்னத்தை கிளிக்கிற இவளுக்கு ஒரு சோட் விழுந்தோடன் இவளுக்கு விளங்கி இன்றைக்கு நம்ம கதி அதோ கைதான் என்ற மாதிரி இருக்கும்போது அதுவும் இன்றைக்கு ஒரு முடி எல்லாரும் வாங்க மனுஷக்கறி என்ன மாதிரி தண்டை உலக்கையால போட வரும்போது ஒரு ஃப்ரூட் ஒன்று பறந்து வரும். 6 என்ட்ரி என்றா நம்மளோட ஹீரோ என்ட்ரி தான். அந்த ஃப்ரூட் டைம் ஸ்லேஸ் பண்ணி அட் த சேம் டைம்ல அந்த மாஸ்டரை ஸ்லேஸ் பண்ணுவான்னு பாருங்க வேற லெவல் ஹீரோய்க்கு என்ட்ரி. பார்த்தா அந்த மாஸ்டர் அப்படியே மெல்ட் ஆகி வடிச்சு போ. ஹீரோட மாஸ் என்ட்ரியை பார்த்து நம்ம ஹாங்கும் என்னடா இந்த குப்பை என்னடா அப்படி செஞ்சவன் என்ற மாதிரி பார்க்க நம்ம இசோயின் ஓயோங் வந்துட்டீங்களா என்ன மாதிரி பார்க்குறாரு. அவனும் யாருக்கிட்ட ஹீரோய்க்கு என்று எப்படி என்ன மாதிரி அவன் மாதிரியா பார்த்து கொண்டு ஏன் இந்த மாஸ்டர் எல்லாம் மெல்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதாவது கோபால்ட் வந்து பாய்சனுக்கு இம்யூனிட்டி இல்லை. அப்போ ஹீரோட சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லியிருக்கும் ஹீரோவும் வர்ற வழியில் இந்த ஃப்ரூட்ஸை பார்க்கும்போது சில ஃப்ரூட்ஸில் பக்ஸ் இருக்கும் சில ஃப்ரூட்ஸில் ஒன்று இருந்திருக்கா. அப்பே ஹீரோ டவுட் பட்டிருப்பான். அப்போ இது இப்படி சொல்ல அந்த ஃப்ரூட்டை போய் ஆஞ்சிருப்பான் இங்கே கெத்து காட்டியிருப்பான். பெண்ணுக்கு இசையிலும் ஹோயோங் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் மட்டும் சரியான டைமுக்கு வரல எங்களுக்கு அதோ கைதான் என்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம கோங்குக்கு அதற்கு பார்த்து வைத்தறிச்ச புகையிற மனமெல்லாம் மடிக்கும். ஹீரோவை புகழ்றதை நம்ம கோங்கால தாங்கிக்க முடியல. டேய் குப்பை சுயநலவாதி நாயே ஓடி ஒளிஞ்சு போட்டு நான் டேமேஜ் கொடுக்க அந்த ஓசிக்கில்ல அடிக்கிறானவா இந்த ஃப்ரீ ஃபயர்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை எப்படி தாரதாரியா கிளிப்பானோ அப்படியே கிளிக்கிறான். அண்ட் எனக்கு அப்போவே தெரியும் அந்த ஸ்டேட் பாயிண்ட்ஸை நான் கேட்டு நீ தராம நீயே எடுத்துக்கொள்ளும் போது நீ சுயநலவாதி என்று வந்துட்டு அவன் பாட்டுக்கு நான் உன்னை விட அதிக லெவல்றான் நான் தனியாவே சமாளிப்பேன் என்ன மாதிரி அங்கால பக்கத்துக்கு நடந்து வரான். ஹீரோக்கு இவனுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை என்ன மாதிரி பார்த்து கொண்டு இருக்கான். இப்படி இருந்தான்டா எங்கேயும் போய் வசமா வாங்கி கட்டுவான் என்ன மாதிரி ஹீரோ அவனை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறான். பிறகு கோபால்ட்ஸ் விளைச்ச காட்டினா முக்கி குத்தி ஊம குத்து வாங்கி கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணினா பின்னுக்கு நம்ம இசோயிலும் ஹீரோ ஆடிட்டே இருப்பேன் என்ன மாதிரி டான்ஸ் ஆடி பொய்சனை கத்தியில தடவி ஈஸியா எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிக்கொண்டே இருக்குங்க. அப்ப கோங்கும் வைத்தறிச்சல அங்க பார்த்துட்டு இங்க பார்த்தா நல்லா கோங்குக்கு மண்டையெல்லாம் வசமான அடி உலக்கையால குத்து காலால ஏறி மிதி என்ன மாதிரி அதுவும் மிதிச்சு கொண்டு இருக்க நம்ம கோங்கால ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியல. வெக்கத்தை விட்டுட்டு உதவியா கூப்பிடுறா கைப்புள்ளன்னுட்டு அம்மா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க என்ன மாதிரி ஓபியஸ்லி அழுதுருவான். அப்போ சடனா கோபால்ட்ஸ் மெல்ட் ஆகி பர்ஸ்ட் ஆகும். அப்போ ஓபியஸ்லி யார் வந்திருப்பாங்கன்னு தெரியும் நம்ம ஹீரோ தான் அவனை காப்பாத்துறான். நீ ஓகே தானே என்று கேட்க ஃபர்ஸ்ட் ஒரு மாய் தான் பாப்பான். ப்ரோ மாஸ்டர் இன்றையிலிருந்து நீங்க தான் எனக்கு மாஸ்டர் நீங்க தான் தெய்வம் என்ற மாதிரி ஹீரோட்ட சரணடைகிறான். இது என்னடா ட்விஸ்ட். பிறகு நம்ம டீமும் அவங்களோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மாசா போர்ட்டலுக்குள்ளால என்ட்ரி ஒன்று கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கோங் டேய் போய் லெவல் 1ல இருக்கிறவன் காலையாடா விழுந்து பாஸ் என்றனா இது மட்டும் என்ற ரியல் லைஃப் பாஸுக்கு தெரிஞ்சிச்சு என்ன திரத்தி வெட்டுவானுங்களே எண்டிட்டு அது மால்ஃபா மேன் ஒருக்கா சொன்னா 100 தடக்கா சொன்ன மாதிரி எண்ணிட்டு அங்கால முழுங்கி கொண்டு இருக்கும்போது ஹீரோவின் அவனுக்கு கிச்சா வந்துட்டா அந்த மாதிரி தான் பார்ப்போம். அப்போ இசோயிலும் இங்கே பார்த்தா லோபியில் ஒருத்தரையும் காணலையே ஒரு நேரில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போலே என்ன மாதிரி சொல்ல ஹீரோ நப்பாடா எங்களுக்கு நல்ல லக் இருந்திருக்கு போலன்னு சொல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் மட்டும் அந்த பொய்சனை கண்டுபிடிக்கலாட்டிக்கு இன்னும் நாங்கள் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கவே மாட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் என்ன மாதிரி இசோயிலும் சொல்ல உங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே மாட்டேன்ட்டு ஹீரோ கொஞ்சம் தாழ்மையாக கதைக்கிறான் நம்ம கோங் மாதிரி பியர்ம பீத்தாவை. அப்படியே போர்ட்டலுக்குள்ளார ஜுன்கோட பாட்டியும் ஜுன்சோக்கோட பாட்டியும் வருது. ஹீரோ இங்கே மற்றவங்களை காணலையே ஓபியஸ்லி அவங்க அந்த
அந்த பாய்சன் ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சேஃபா வரணும்னு ஹீரோவும் கொஞ்சம் கவலைப்படுறா. அப்போ போர்ட்டலுக்குள்ளாலும் 2 பேர் அடிபட்ட நிலையில வருவாங்க. அவங்கள்ட்ட இசோயில் எங்க மத்த மெம்பர் கேட்க, அவனும் அந்த கோபால்ஸ் அவனை கொண்டுட்டு எங்களால் அவனை காப்பாற்றவே முடியல என்ன மாதிரி அவனும் ஃபீல் பண்ணி அழுது கொண்டு இருக்கு. அப்போ த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான மிஷின் எல்லா பார்ட்டிக்கும் முடிவடைகின்றது என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ண. வெயிட், இன்னும் கொஞ்சம் பேர் வரல என்ன மாதிரி இசோயில் சொல்ல, மீதம் இருக்கிற எல்லா பார்ட்டியும் திரும்ப வந்துட்டாங்க அண்ட் 8 players ஆல்ரெடி செத்துட்டாங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். நான் டிஃபிகல்ட்டாக இருக்குமே நினைச்சேன், பட் ஆல்ரெடி 8 people செத்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் சாக போகிறாங்களோ இந்த மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மிஷினை கம்ப்ளீட் பண்ணின எல்லா பிளேயர்ஸுக்கும் 1000 கோல்டு காயின்ஸும், நம்மளோட பிளேயர்ஸுக்கு மட்டும் 2000 கோல்டு காயின்ஸ். ஏனென்றா அவங்க ஃபர்ஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணினதால ஆளுக்கு 2000 கிடைச்சிருக்கு. ஹீரோ டுட்டோரியல் ஸ்டேஜில் கிடைச்ச கோல்டு காயின்ஸை விட இது கம்மி தான் இந்த மாதிரி பார்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே இருக்க பிளேயர்ஸுக்குள்ள யாரும் ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணின மாதிரி கேள்வி. இதை டுட்டோரியல் ஸ்டேஜில் கிடைச்ச கோல்டு காயின்ஸை ஹைட் பண்ணின மாதிரி ஹைட் பண்ணிடலாம். ஏன்டா ஹீரோட டீமுக்கு ப்ரோ வந்த டீம் அவங்களுக்கு தெரியும் எது ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோ நாங்கள் தான் இந்த மாதிரி கையை ஊற்றி சொல்கிறோம். நம்ம நாங்கள் தான்டா இந்த மாதிரி பெருமையாக பீத்தி கொண்டு இருப்போம். என்னது நீங்களா ஃபர்ஸ்ட்டு? என்னடா என்னால் நம்ப முடியலையா? என்ன ரியாக்ஷன் அப்படி வச்சிருக்கா? இல்லை நாங்கள் அப்படி சொல்ல வரல என்ன மாதிரி கோங்க கண்டு அவனுங்களும் பயந்துருவாங்க. பயவுல கோபால்கிட்ட ஊமை குத்த வாங்கி மறந்துட்டான் போல. சரி இவன் இருக்க மட்டும் ஆட்கள ஃபோக்கஸ்லாம் எனக்கு வராத மாதிரி ஹீரோ நினைச்சு கொண்டு இருக்கும்போது அங்க பத்தியா லெவல் 2ல இருந்து கொண்டு அந்த பார்ட்டியிலேருந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு அந்த குப்பைக்கெல்லாம் 2000 கோல்டு காயின்ஸா? சே இவனெல்லாம் இருக்கிற வத்த ஷேம்டா என்ன மாதிரி ஹீரோவை பார்த்து வைத்தறிச்சல அது புலம்பிக் கொண்டு இருக்கு அங்கே. அப்போ இசோயிலும் ஹீரோ டிஃபெண்ட் பண்ண போவேன். அப்போ ஹீரோ இல்லை வேணாம் விடு இசோயில், நான் டைம் வரும்போது நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி சொல்லுவான். காம் டவுன் இங்கே சர்வைவ் ஆன எல்லாரும் உயிரோட தானே இருக்கீங்க என்ன மாதிரி லெவல் 8ல் இருக்கிற ஜுன்சோங்கும் சொல்கிறான். அப்போ லெவல் 8ல் இருக்கிற ஜுன்ஹோவும் அதைத்தான் சொல்கிறான். இவனோட கான்ஃபிடென்ட்டை பார்த்த மற்ற பிளேயர்ஸும் இனி யாரும் வந்தாலும் வெட்டுவோம் குத்துவோம் என்ன மாதிரி பூஸ்டப் ஆகுறாங்க. ஆனால் ப்ளூ கலரில் எரிஞ்சு கொண்டு இருந்த ஃப்ளேம் எல்லாம் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகி வார்னிங் இந்த C2567 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சர்வைவல் கவுண்ட் ஆவரேஜை விட பிலோவாக இருக்கிறதால இப்போ டெத் மிஷின் பெனால்ட்டியாக ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களில் ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் சத்தமாக அவங்களோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்கள் சூஸ் பண்ண தவறினா அந்த ஓட்டு உங்களுக்கே அது திரும்ப போடப்படும் பண்ண மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். எல்லாரும் இது ஆக்சுவலி ஒரு சூசைட் மிஷின் ஒன்று, நாங்கள் சூஸ் பண்ணணும் இல்லாட்டிக்கு நாங்கள் சூஸ் பண்ண படுவோம் என்ற மாதிரி எல்லா நர்வஸில் என்ன செய்யறேன்டே தெரியா பயத்தில் எல்லாரும் பிதுங்கி நிற்கும் போது அப்போ இசோயில் நீங்கள் யாருக்கும் ஓட் போடாதீங்க, நாங்கள் ஓட் போடலாடிக்கு அது எங்களுக்கே விடுவோம், எல்லாம் ட்ரோவாக இருக்கும், நாங்கள் யாருமே டெத் மிஷினுக்கு போக மாட்டோம்னு சொல்ல. ஏமா பொண்ணு அது நாங்கள் எல்லாரும் ஒரேடியாக டெத் மிஷினுக்கு போனால் உனக்கு பைத்தியமா இந்த மாதிரி அவள் சொல்கிறத கணக்கெடுக்காம எல்லாம் ஒரு விதமான டென்ஷன் பரபரப்பு இதில் நின்று கொண்டு புறம் என்ன ஓபிஎஸ்லி நம்ம ஹீரோவை தான் எல்லாம் பாயிண்ட் பண்ணுறாங்க, அவன் தான் வீக்காக இருக்கிறான்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன ஹீரோ லெவல் 2ல தானே இருக்கான். இப்போ இசோயிலும் ஹோயோங்க என்ன மாதிரி பரிதாபம் பார்க்க அப்போ ஜுன்ஹோவும் இது உண்மையாக குருவலான ஒரு இதான் நேம் ரிவல் பண்ணியிருக்க தேவையில்லை, இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் ஆரையாச்சும் சூஸ் பண்ணிக்கத்தான் வேணும்ன்ற மாதிரி அவனையும் சொல்ல. ஹீரோ டேய் உங்களை நான் எதிர்பார்த்தது தான்டா இதன் மாதிரி ஹீரோ காண்டிலே இருக்கும்போது அவனும் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு சாகவே விருப்பம் இல்லைன்ற மாதிரி அவனையும் சொல்கிறான். ஆனால் இது ஒன்றும் லேட் இல்லை, நீங்கள் உங்களுக்கே உங்களோட ஓட்டை போடுங்கன்னு இசோயில் சொல்ல அதை யாருமே கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோக்கு எல்லாம் ஓட் போடுறாங்க, 5 6 மாறுது 6 8 மாறுது 8 அப்படி இருக்குது எல்லாரும் சொல்ல போனால் ஹீரோவை கோர்னர் பண்ணிட்டாங்க. இசோயிலும் அவ்வளோ சொல்லி பார்க்குறாள், ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. சரியா டைம் முடிய போகும்போது நம்ம கோக்கும் சாரி பாஸ் என்ற மாதிரி அவனோட ஓட்டையும் போடுறான். அப்புறம் ஹீரோ தான் சூஸ் பண்ண படுறான் டெத் மிஷினுக்காக. அந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆகுது, ஹீரோ ரெடி ஆகுறான். நம்ம இசோயில் தான் கொஞ்சம் கவலைப்படுறாள், வாங்கலாம் போயிட்டு வாங்க பாஸ் நான் தான் ஜீனியர்ஸ் என்ன மாதிரி சந்தோஷத்தில் இருக்கான். ஆனால் ஹீரோட முகத்தில் சந்தோஷம் இல்லை, எல்லாம் வெறுப்பும் காண்டும் தான் இருக்கு. அப்போ டெத் பெனால்ட்டி மிஷினுக்கான போர்ட்டல் ஓப்பனா அது ஹீரோ அதை முன்னோக்கி போறான். அப்போ ஹீரோட ஸ்ட்ராட்டஜி கைட் புக்கும் நீங்க பயமில்லாம போங்க, நீங்க இதை கிளியர் பண்றதுக்கான ஹை சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோ சிரிச்சு கொண்டு இனித்தாண்ட ஆட்டமே இருக்குன்ற மாதிரி என்ட்ரி ஆகுறான்.